செய்தி கப்பால்ல இந்து தமிழ் திசையினுடைய தலையங்கத்தை தான் எடுத்திருக்கிறோம். இந்த தலையங்கத்தினுடைய சாராம்சம் என்ன அப்படின்னா, சாதி மறுப்பு திருமணங்கள் சட்ட பாதுகாப்பு தேவை. இதையொட்டி தான் இந்த தலையங்கம் எழுதப்பட்டிருக்கிறது. சமீபத்தில் திருநெல்வேலியில் சாதி மறுப்பு திருமணம் செய்து வைத்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகம் பெண் வீட்டார் உறவினர்களால் சூறையாடப்பட்டிருந்தது. அந்த செய்தி எல்லாரும் தெரிஞ்சிருக்கும். அதை ஒட்டி தான் இந்த தலையங்கத்தை எழுதியிருக்கிறாங்க. அந்த தலையங்கத்தில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு கட்சி அலுவலகம் தாக்கப்பட்டிருப்பது வேதனைக்குரியது அப்படின்னு அந்த தலையங்கம் ஆரம்பிக்குது. ஆனால் அதில் சொல்வது இது ஒரு சாதி ஆணவ போக்கினுடைய ஒரு அபாயத்தை வெளிப்படுத்துவதாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இதில் மணப்பெண்ணின் உறவினர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 13 பேர் 9 வழக்குகளில் அவங்க வழக்கு பிரிவுகளில் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் இந்த தலையங்கத்தில் சொல்வது, ஒரு தேசிய அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அலுவலகமே தாக்கப்படுகிறது அப்படின்னா, இப்போ சாதி மறுப்பு திருமணத்தை செய்து வைக்கக்கூடிய சமூக செயற்பாட்டாளர்கள் இருக்கலாம், சின்ன சின்ன அமைப்புகள் இருக்கலாம், அவங்களுக்கெல்லாம் என்ன பாதுகாப்பு இருக்கிறது? இதைத்தான் இந்த தலையங்கம் மையமாக கேள்வி எழுப்பி இருக்கிறது. சாதிய வேறுபாடுகளை தான் பெற்றோர்கள் முன்னிறுத்துறாங்க, பொருளாதார வேறுபாடுகள் கூட இல்லை, சாதிய வேறுபாடுகளை தான் முன்னிறுத்துகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்தினரின் உணர்வுகள் புரிந்து கொள்ளக்கூடியதான். இந்த சிக்கல்ல அப்படி ஒரு பிரச்சனை இருக்கு. ஆனால் குடும்பத்தினருக்கு நிதானம் தேவை. ஏன்னா திருமண வயது வந்தவர்கள் சட்டப்படி அவங்க விரும்பியவரை திருமணம் செய்து கொள்ளலாம். இந்த இடத்தில் குடும்பத்தினர் நிதானமாக இருக்க வேண்டும் அப்படின்லாம் சொல்லிவிட்டு கடைசியா இந்த தலையங்கம் என்ன சொல்ல வராங்கன்னா, இதுவரைக்கும் என்ன சொல்லப்பட்டு வந்ததுன்னா, சாதி மறுப்பு திருமணம் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அரசு வேலை வழங்கணும், அரசே அந்த திருமணத்தை நடத்தி வைக்கணும், இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டு வந்தது. ஆனா இந்த திருநெல்வேலி சம்பவத்திற்கு பிறகு இந்த தலையங்கம் என்ன சொல்லுவதுன்னா, சாதி மறுப்பு திருமணம் செய்து வைக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு சட்ட பாதுகாப்பை ஏற்படுத்தி கொடுங்கள் அப்படின்றதான் வலியுறுத்தி இருக்கிறது இந்த தலையங்கம். அதைத்தான் உங்கள் பார்வைக்கு கொண்டு வந்தேன்.